மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் சமயத்தில் அது குறிப்பாக இன்றைக்கி ஆன்லைன் அட்மிஷன் மாறிட்ட சூழ்நிலையில் இடையில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், சிக்கல்கள் வரும். இதை எப்படி தீர்க்கிறங்கிறது தடுமாறி போயிடுவோம். உதாரணமாக பேமெண்ட் கட்டியிருப்போம், அது இப்போ எடுத்துக்கிட்டாங்களா எடுத்துக்கலையாங்கிறது நமக்கு சமயத்தில் கம்யூனிகேஷன் வராது. ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு தேவையான காலகட்டத்தில் வந்திருக்காது, ஆனால் லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், திரும்ப நம்ம கையில் கிடைச்சிருக்கும். அல்லது எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு தகவல் நமக்கு வராமல் போயிருக்கும். இது மாதிரி ஏதாவது அட்மிஷன் சார்ந்த சிக்கல்கள் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஃபோன் அடிக்கிறது, இங்கே கேட்டு பார்க்குறது, அங்கே கேட்டு பார்க்குறது, இங்கே பேசினேன்னு சொல்கிறது, அங்கே பேசினேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வேலைக்காகாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரில் லட்சக்கணக்கான பேர்கிட்ட கால் பண்ணும்போது யாருக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, யார் எடுக்கிறவர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் எடுக்கிறாங்கிறது எதுவுமே தெரியாது. ஒரே சிம்பிள் சொல்யூஷனாக தெரியுமா, நேரில் கிளம்பி போயிட்டு வந்துடுறது. இப்போ வெளியூரில் இருக்கிறோம், ஒரு என்ஜினியரிங் சார்ந்த விஷயம் தப்பு வருதா, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட்னு சொல்கிற ஆஃபீஸு அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்து பில்டிங்கில் இருக்குது. நேராக கிளம்பி வந்துடணும். வந்துட்டு அங்கே போய் நின்னோம்னாக்க கைட் பண்ணுவாங்க, இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் யாருன்னு பார்த்து அப்படியான்னு சொல்லி இதை என்ன பண்ணலாங்கிறத நம்ம சொல்லுவாங்க. பல நேரங்களில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர்லேயே கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்க டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாத சூழலில் சென்னைக்கு வந்துடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் பெரும்பாலும் நான் சொல்ல வர்றது என்னென்னாக்கா, இந்த மாதிரி அட்மிஷன் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் சிக்கல்கள் வரும்போது வீட்டில் உட்காந்துக்கிட்டே அதை சரி பண்ணணுங்கிற மனோபாவம் எப்பவுமே சரி கிடையாது. நீங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நேரடியாக விசாரணை செய்து தீர்ப்பது மட்டும்தான் சரியாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மற்றபடி மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.